இப்போ ஃப்ரண்ட் இதையும் பேக்கோட அளவையும் ஒன்றா வச்சு இப்படி அடித்து இந்த இடத்துல இப்படி லாக் கொடுத்துடலாங்க. இப்படி பக்கத்துலேயே இன்னும் வரிசையாக 3 தையல். இப்படி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம விடுறோம் அப்படின்னா, பின்னாடி நமக்கு உடம்பே வந்துருச்சு அப்படின்னாலும் கூட நம்ம இந்த சைடெல்லாம் தையல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த தையலெல்லாம் பிரித்து விட்டுக்கலாங்க. அதுக்காகத்தான் இந்த எக்ஸ்ட்ரா இதுக்காண்டி போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியெல்லாம் நான் வெட்டி கீழே போட்டுருவேங்க. இப்போ ஒரு சைடுக்கு முடிச்சிட்டோம். நம்ம இன்னொரு சைடு மட்டும் அடிக்க போகிறோம். இந்த சைடு கை குறிக்கலைங்க, கையை மட்டும் குறிச்சிட்டு அப்படியே அடிச்சிடலாம். இது வந்து வி பக்கத்துக்கானது. இப்போ வி பக்கத்தோட கையை தான் அளவாக குறிக்கணும். ஏன் இந்த மாதிரி குறிக்கிறோம், அந்தந்த பக்கத்தோட கையை ஏன் குறிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கை ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்குங்க. அதனால் ஒரே கையை தூக்கி போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கை லூஸாக இருக்கும், ஒரு கை வந்து டைட்டாக இருக்கும். அதனால் அந்தந்த கை லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கையோட அளவை போட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு அளவுங்களா, இப்போ ஃப்ரண்ட் சைடு அளவு இங்கே இருக்குது. இப்போ இந்த அளவு இங்கே பாருங்கள், இதுலேருந்து இப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வி தாங்க அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்க்கையில் கொக்கி சைடும் வி சைடும் ஒரே அளவில் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கொக்கியும் வியும் மாட்டையில் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, ரெண்டு ஒன்றா இருக்கா. இப்போ தான் நான் வி வந்து அடிக்க போகிறேன். வி அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி மார்க் பண்ணுறோங்கிறது பாருங்கள். இப்படி ரெண்டாக மடக்கிடுறேன். மடக்கிட்டு இங்கே பாருங்கள், சென்டராக இருக்கா, இங்கே ஒரு டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஒன்றும் லாஸ்ட்டில் ஒன்றும், இதுக்கும் இதுக்கும் சென்டராக இப்படி மடக்கி நீங்கள் மார்க் பண்ணணும்னா மடக்கிக்குங்க.
இப்படி மடக்குனீங்கன்னா எல்லா சைடும் ஒரே அளவில் ஒரே மாதிரி மார்க் வருங்க. ஒரே ஈவனாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இது 1 2 3 4 5 இது. இப்போ 5க்கு இப்படி வி போட்டுக்கோங்க. வி வரைஞ்சிட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நான் அப்படியே தைச்சிக்கிருவீங்க. இது உங்களுக்கு சொல்லி தரதுக்காண்டி நான் போடுறேன் இந்த மாதிரியெல்லாம், இல்லைன்னா நான் வரைய மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு கொக்கி மாட்டுற அளவுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து அதிலேருந்து தைங்க போதும். இந்த இடத்துல நிப்பாட்டிடணும். ஊசியை நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பி நம்ம வரைஞ்சிருக்கோமே வி, அதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க. திரும்பவும் ஊசியை நிப்பாட்டி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. திரும்ப துணியை அதுக்கு தகுந்த மாதிரியே திருப்புங்க. திருப்பிட்டு பார்த்துக்கோங்க. நிப்பாட்டி நிப்பாட்டி அடிங்க. அப்போ வி ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு அடித்து காமிக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அடித்து காமிக்கிறேன், இல்லைன்னா ஸ்பீடாக அடிச்சிருவேன் நான். இப்போது இந்த லாஸ்ட் வர்ற இடத்துல மட்டும் இங்கே வந்து லாக் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, இல்லைன்னா இது வந்து கொக்கி மாட்ட மாட்ட பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்தே கொக்கி இன்னொரு டைம் நான் வீ போட போகிறேன். நான் 2 டைம் தான் போடுவீங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி. இது எப்பயோ ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு கிளியாது. ரெகுலராக இந்த வேலைக்கு போட்டு போகிறவங்க, யூனிஃபார்மாலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போடுறதுனால சீக்கிரம் கிழிஞ்சிரும். அதனால் 2 ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிளியாமல் இருக்கும். அதனால் நான் பொதுவாகவே 2 ஸ்டிச் போட்டுருவேன். நீங்களும் 2 இது போடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வீயும் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸே முடிஞ்சிருச்சுங்க ஃபுல்லாகவேன்னு. கொக்கி மட்டும்தான் வைக்க வேண்டியது பெண்டிங்கு. நான் கொக்கிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக ப்ளவுஸ் இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வீங்களா, இதுவும் வி. கரெக்டாக இங்கேருந்து வைங்க. தையல் இது கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ அப்படியே வரிசையாக வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? அப்போ இப்படி வச்சு பார்க்கையில் நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ இந்த ப்ளவுஸை விட அளவு ப்ளவுஸை விட நமக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே எக்ஸஸாக இருக்குது. இன்னொரு டைமும் பார்த்துடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் தெரியாது. இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா ஒன்றுமே பயப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுட்டோம்னா சரியாக போயிடுங்க அந்த அளவு. இப்படி கொண்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல சேர்த்து அப்படியே பக்கத்துலேயே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு டைம் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு, கரெக்டாக வந்துருச்சா இல்லையாங்கிறது. பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது.